ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற படம் டைரக்டர் ரெட்லி ஸ்காட்டோட டைரக்ஷனில் வந்த ஜிஐ ஜெயின். இது ஒரு தரமான வார் ஆக்ஷன் மூவி. ஆண்களே ரொம்ப கஷ்டப்படுற மிலிட்ரி ட்ரைனிங்கில் ஒரு பொண்ணோட நம்மையும் கலந்துக்கிறா. அந்த மிலிட்ரி ட்ரைனிங்கில் அவள் நடந்து கொடுறங்கள் என்ன, இவ எப்படிலாம் கஷ்டப்பட்டு அந்த ராணுவ ட்ரைனிங் முடிக்கிறா, இதுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு மிகப்பெரிய அரசியல் என்ன, இதெல்லாம் பற்றி சொல்கிற ஒரு படம் தான் ஜிஐ ஜெயின். இது டைரக்டர் ரெட்லி ஸ்காட்டோட ஒரு அண்டர்ரேட்டட் மூவி. யூஸ்வலாகவே ரெட்லி ஸ்காட்னா அவரோட கிளாடியேட்டர் மார்ஷல் படம் தான் பூந்து பேசுவாங்க. அவரோட இன்னொரு தரமான படம் தான் இந்த ஜிஐ ஜெயின். அதுபோல் இந்த படம் ரீசெண்டாக ரொம்ப கான்ட்ரவர்சி ஆச்சு. 2022 ஆஸ்கரில் இந்த படத்தை வச்சு ஒரு பெரிய சம்பவம் நடந்துச்சு. அதெல்லாம் என்னங்கிறத நம்ம கடைசியில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சரி, இப்போ வாங்க ஜிஐ ஜேனுங்கிற இந்த கதைக்குள்ள போகலாம். படத்தோட ஸ்டார்டிங்கே ஒரு நேவி கமிட்டி அமைப்பாங்க. பார்த்தா அங்கே இருக்கிற நேவி ஆஃபீஸர் செக்ரட்டரிலாம் கூப்பிட்டு ஒரு இனிஷியேஷன் போயிட்டுருக்கோம். அங்கே பார்த்து லிலியன் ஒரு லேடி இருப்பாங்க. இவங்க தான் டெக்ஸாஸோட செனட்டர். அவங்க வந்து கேள்வி கேட்டுட்டு இருப்பாங்க. சார், இந்த மாதிரி யூஎஸ் நேவியில் ஒரு ஜெண்டர் இன்இக்வாலிட்டி இருக்குது. இது வரைக்கும் ஒரு பொண்ணும் கூட அந்த நேவியில் கலந்துக்கிறதே இல்லை. ஒன்ஸ் அவங்க ட்ரைனிங் முடிஞ்சால் கூட அவங்க வேறு ஆஃபீஸராக வரதே இல்லையே. இப்போ வரைக்கும் யூஎஸ் நேவியில் ஒரு பொண்ணு கூட இருக்க முடிக்கிறாங்க. இதுக்கான காரணம் கேட்குறப்ப, இல்லை மேடம், நாங்கள் இந்த மாதிரி பார்ஷாலிட்டி பார்க்குறதே இல்லை. பொண்ணுங்க வரணும்னு நினச்சாங்கன்னா தாராளமாக ட்ரைனிங் வரட்டும். ஒன்ஸ் அவங்க ட்ரைனிங் முடிச்சாங்கன்னா அவங்களே ஆஃபீஸராக வருவாங்க. நாங்கள் எதுவும் பண்ணுன்னு சொல்கிறப்ப, அப்படியா, எங்கிட்ட எல்லாமே டேட்டா இருக்குன்னு சொல்லிட்டு டேட்டா எடுத்து காமிப்பாங்க. பார்த்தா யூஎஸ் ஆர்மியே ஒரு மிசேஜனே தான் இருக்குது. ஃபுல்லாக ஆண்களை டாமினேட் பண்ணுற மாதிரி, பொண்ணுங்களை கேவலப்படுத்துற மாதிரி இருக்குது. நிறைய ஆண்களில் பொண்ணுங்களை மதிக்கிறதே இல்லை. இவங்கள்ட்ட நமக்கு ஈக்குவலாக வர முடியும், இவங்கள வேஸ்ட்டுங்கிற மாதிரி தான் நிறைய மனநிலை இருக்குது. இதெல்லாம் டேட்டா எடுத்து காமிக்கிறப்ப இது பார்க்குறதுனால கிடச்சதே தெரில. ஒரு மாதிரி ரொம்ப சோகமாக எதுவும் பேசாமல் இருப்பார். பார்த்தா இந்த விஷயம் மீடியா ஃபுல்லாக பரவ ஆரம்பிச்சிடும். எல்லா சேனல்லையுமே அமெரிக்க ராணுவத்தில் பெண்களுக்கு முக்கியத்துவம் போட்டுட்டு இருப்பாங்க. இதை பற்றி இல்லைங்கடி கேள்வி கேட்டுருப்பாங்க. பார்த்தா கொஞ்சம் கழிச்சு ஒரு ஃபோன் வருது. பார்த்தா தியோடர் ஹெயின்ஸ் ஒருத்தர் இருப்பார். அவர் தான் நேவிக்கில் கமாண்டர் மாதிரி. அவர் அந்த லிலியனுக்கு பர்சனலாக ஃபோன் பண்ணி, மேடம் உங்களை தனியாக பேசணும், மீடியா எதுவும் பார்க்காம ஸ்டேட்டிங் வாங்கன்னு சொல்கிறப்ப அவளும் ப்ரைவேட் ரூம் போவா. பார்த்தா அவங்களும் பேசியிருக்காங்க. மேடம், நீங்கள் சொன்ன இந்த விஷயம் டிவி ஃபுல்லாக பரவலாக போயிட்டுருக்கு. நிறைய பேர் பொலிட்டிக்கல் எதிர்க்க ஆரம்பிக்கிறாங்க. பட் நாங்கள் எதுவும் பண்ணவே இல்லை. பொண்ணுங்க தான் இந்த மாதிரி ட்ரைனிங்கில் வரதே இல்லை. பொண்ணுங்களே வீக்கு, அவங்களால பண்ணவே முடியாது. அதுக்காக தான் பண்ணலன்னு சொல்கிறப்ப இதை பார்த்து லின்னு கோவம் வருது. ஓ, பொண்ணுங்களால ட்ரைனிங் முடியாது அப்படி தானே, சரி நான் ஒரு பொண்ணு அனுப்புகிறேன். அவள் உங்ககிட்ட ட்ரைனிங் வரந்த அவங்க கூட சேர்ந்து அவள் ட்ரைனிங் எடுத்துக்கிட்டோம். இன்கேஸ் அந்த ட்ரைனிங்கில் பாஸ் ஆகிட்டா உங்கள் மேலே தப்புன்னு ஒத்துக்கணும். பொண்ணுங்க வீக் கிடையாது, அவங்களோட முடின்னு ஒத்துக்கணும். ஓகேன்னு கேட்குறப்ப அவரும் சளைச்சு ஒத்துக்குவார். ஆனால் வெளியே வந்ததுக்கப்புறம் செம்மையாக கோமாயிரும். என்னது, ஒரு பொண்ணு நேவிக்கு வரதா, அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. டேய், நம்ம ட்ரைனிங்கில் எதாவது கஷ்டமான ட்ரைனிங்கு, அந்த ட்ரைனிங் தான் அந்த பொண்ணு அனுப்பணும்னு சொல்கிறப்ப, சார் நம்ம சிஆர்டி ட்ரைனிங் இருக்குல்ல, அது ரொம்ப கஷ்டமான ஒன்று. சொல்லப்போனால் கலந்துக்கிற ஆண்களே பாதி பேர் அங்கே ஓடி போயிடுவாங்க. 4வது வீக்கெலாம் 60% ஆண்கள் ஓடி போயிடுவாங்க. அந்த ரொம்ப கஷ்டமான ஒன்று. ஏன்னா 3வது வீக்கில் ஹெல் வீக்னு ஒன்று இருக்கும். அதாவது நரக வரும். ஆண்களே ரொம்ப கஷ்டப்படுற அளவுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டான ட்ரைனிங் இருக்கும். இந்த பொண்ணு 2 வாரம் தாங்க மாட்டா. கண்டிப்பாக அந்த ட்ரைனிங் அனுப்பலாம்னு சொல்கிறப்ப இவங்க சேர்ந்து இருக்காங்க. கட் பண்ண அப்படியே நம்ம படத்தில் ஹீரோ வைப்பாங்க. இவரோட பேர் ஜோர்டன் ஒனேல். இவ யூஎஸ் ஆர்மியில் ஒரு டோப்போகிராஃபிக் அனலிஸ்ட்டாக இருப்பா. அது நிலப்பகுதியை பற்றி ஆராய்ச்சி பண்ணுறது. இப்போ ஒரு குறிப்பிட்ட ஆர்மி டீம் ஒரு இடத்துக்கு போவாங்களே, அந்த நிலப்பகுதிகளை கொஞ்சம் கொஞ்சமாக ஊடுருவி அந்த இடத்த கைப்பற்ற ட்ரை பண்ணுவாங்களே. ஸோ இந்த நிலைமைப்பு எப்படிலாம் இருக்கும், இதை பற்றி ஆராய்ச்சி பண்ணுற ஒரு டீமு. அந்த டீமில் மீன் வேலை பார்த்துட்டு ஒரு டீமை கைட் பண்ணிட்டு இருப்பா. பார்த்த ஒரு டீமுக்கு கம்யூனிகேஷன் லாஸ்ட்டாக இருக்கும். இப்போ அந்த டீம் எங்கே போனாங்க என்னென்ன இது தெரியாமல் இருக்கும். இதனால் அவங்க பின்னாடி பேக்கப் ஒரு டீம் அனுப்பி அந்த டீமை காப்பாற்றலான்னு இருப்பாங்க. ஆனால் நம்ம மீன் அவசரம் பார்த்து, சார் அதெல்லாம் தேவையில்லை, கண்டிப்பாக அந்த டீம் பக்கத்தில் ஒரு இடத்துக்கு போயிருப்பாங்க. அந்த இடத்துல ஒரு கம்யூனிகேஷன் டிவைஸ் இருக்குது, கண்டிப்பாக கான்டெக்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு அந்த டிவைஸில் கான்டெக்ட் பண்ணுறா. பார்த்தா நினச்ச மாதிரியே 9 நிமிஷத்தில் ஃபோன் வருது. சார் நாங்கள் இந்த இடத்துல தான் இருக்கோம், சேஃபாக தான் போயிட்டுருக்கோன்னு சொல்கிறப்ப இதை பார்த்து அவங்களுக்கு ஆச்சரியமாக இருக்குது. ஸோ நம்ம ஹீரோயின் ஒரு செம்மையான அனலிஸ்ட்டு. அதை பார்த்து நம்ம மீனை பாராட்டுவாங்க. கட் பண்ண இதே நேரத்தில் இந்த பக்கம் லீனு வைப்பாங்க. இவன் அந்த நேவி ட்ரைனிங்க்கு ஏதோ ஒரு பொண்ணு அனுப்பி வேணும். இதெல்லாம் ஒவ்வொரு பொண்ணோட ப்ரொஃபைலாக பார்த்துருப்பாங்க. பார்த்தா நிறைய பொண்ணுங்க ரொம்ப மஸ்லினாக இருப்பாங்க. கிட்டத்தட்ட அவங்க பார்க்க ஆண்கள் மாதிரி இருப்பாங்க. இவங்களாம் போனால் அந்த ட்ரைனிங் ஈஸியாக முடிகிற மாதிரி இருக்கும். நிறைய பேர் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. வேற ஒரு பொண்ணு பார்க்கணும் இருக்கிறப்ப தான் ஒரு ப்ரொஃபைல் வருது. யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோயின். அவள் பார்க்கறதுக்கு ஒரு நார்மலாக பொண்ணு மாதிரி தான் இருப்பா. சிவா அந்த ட்ரைனிங்கில் கலந்துக்கிட்டா நிறைய பேருக்கு நம்பிக்கை வரும். நிறைய பொண்ணுங்க ஆண்களும் ட்ரை பண்ணுவாங்க. இந்த பொண்ணு செலக்ட் பண்ணுன்னு சொல்லிட்டு நம்ம செலக்ட் பண்ணுவாங்க. அப்போ தான் நமக்கு லீனை பற்றி தெரிய வருது. இவளுக்கு ஒன்று பொண்ணுங்க நல்லா வரணும்னு ஆசை கிடையாது. இது எல்லாமே ஒரு பொலிட்டிக்கல் பேக்ரவுண்ட் தான். இன்னும் கொஞ்ச நாள் செனட்டர் எலெக்ஷன் வரப்போகுது. இந்த சமயத்தில் பொண்ணுங்களுக்கு ஆதரவாக இருந்தால் நிறைய ஓட்டில் வரும்ல. நிறைய பேர் பொண்ணுங்களுக்கு ஆதரவாக சொல்லிட்டு ஓட்டலாம் போடுவாங்க. ஸோ அதுக்காக தான் இந்த ராமலை பண்ணிகிட்டு இருக்கா. கட் பண்ணி இந்த பக்கம் நம்ம மீன் வைப்பாங்க. ஸோ அவளும் வேலைலாம் முடிஞ்சு அவள் வீட்டுக்கு போகிறதா இருக்கா. அவள் கூடவே இருக்கிறா ராய் சாப்பர்னு ஒருத்தர் இருப்பான். இவன் தான் நம்ம மீனோட பாய் ஃப்ரெண்டு. 2 பேர் லிவிங் டுகெதர் வந்துட்டு இருப்பாங்க. அவள் பாட்டு வீட்டுக்கு போகலாம் பார்க்குறப்ப அப்போ லேடி ஆஃபீஸர் கூப்பிடுவாங்க. மேடம், உங்கள் செனட்டர் மீட் பண்ண கூப்பிட்ருக்காங்க, நீங்கள் அங்கே போங்கன்னு சொல்கிறப்ப இவள் சரி நாங்கள் போயிருப்பா. அப்போ லிலியன் அந்த ப்ரொஃபைல்
வைப்பாங்க. இங்கே பாருமா, இந்த மாதிரி யூஎஸ் ஆர்மியில் பொண்ணுங்களுக்குன்னு இந்த ஒரு வேலை இல்லாமல் இருக்குது. ஸோ இந்த வேலைக்கு ஃபஸ்ட் டைம் நீ போகிற ஒன்ஸ் இந்த ட்ரெயினிங்கில் முடிச்சுட்டு வச்சுக்கேன், உண்மை நிறைய பொண்ணுங்க இங்க வர வாய்ப்பு இருக்குது. ஸோ நிறைய பொண்ணுங்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய சான்ஸாக இருக்கும். இந்த ட்ரெயினிங் கலந்துக்கிறேன் கேட்குறப்ப இது பார்த்து நம்ம ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நான் மீனால அது வேணான்னு சொல்ல முடியல, தாராளமாக போகிறேன்னு அந்த ட்ரெயினிங் அக்செப்ட் பண்ணிக்கிறா. அதுக்கப்புறம் ரொம்ப ஹாப்பியாக வீட்டுக்கு வந்து அவள் பாய் ஃப்ரெண்ட் சொல்லிட்டு இருக்காள. இதை பார்த்து உனக்கு கோவம் வருது. என்னது மிலிட்ரி ட்ரெயினிங் போறியா? ஹே, அது எவ்வளோ கஷ்டமாக தெரியுமா? கிட்டத்தட்ட 3 மாதங்கள் அங்கே இருக்கிற மாதிரி இருக்கும். ஒன்ஸ் அந்த 3 மாதம் முடிஞ்சால் கூட அடுத்து 3 மாதம் அங்கே இருக்க மாதிரி இருக்கும். நீனாலும் பெருசாக பார்க்க முடியாது. அதுவும் அங்கே ஃபுல்லாக ஆண்களாக இருப்பாங்க. அவங்களால ட்ரெயினில் முடிய முடியாது. ஒரு பொண்ணை ஒன்றால் எப்படி முடியும் கேட்குறப்ப இதை பார்த்து கோவம் வருது. என்னது ஒரு பொண்ணால் முடியாதா? இதுக்காக நான் அங்கே போகிறேன், கண்டிப்பாக நான் போய் தருவேன்னு சொல்லிட்டு அவளுக்கும் பாய் ஃப்ரெண்ட் சண்டை வருது. கட் பண்ண அடுத்த நாள் ஃப்ளோரிடாவுக்கு நேவி பேச அமைப்பாங்க. ஸோ அதுக்கு தான் நான் மீன் ட்ரைனிங் வந்திருப்பா. அங்கே ஆஃபீஸுக்கிட்ட ஆர்டர்லாம் அமைக்கிறப்ப சரிம்மா, நீ இதுக்கடுத்து கொஞ்ச நாளைக்கு பசங்களோட பழக வேணாம், உனக்கும் தனியாக ரூம் இருக்குது, நீ ஸ்டே பண்ணுறது எல்லாமே அங்கேயே பண்ணிக்கலாம், ட்ரைனிங் மட்டும் பசங்களோட பண்ணால் மட்டும் போதும். இப்போ இங்கேருந்து போயிட்டு வந்து சொல்கிறப்ப இல்லை சார் எனக்கு அதெல்லாம் தேவையில்லை, ஜெண்டர் ஈக்குவாலிட்டிக்காக தான் நீங்கள் வந்திருக்கேன், நானும் பசங்களோட இருக்கேன்னு சொல்கிறப்ப இங்கே பாருமா அதெல்லாம் தேவையில்ல விஷயம், நான் சொல்கிறது செய்யன்னு சொல்கிறப்ப இவள் சார் அங்கே கிளம்பி போகிறா. பார்த்தா அவளுக்கும் தனியாக ஒரு ரூமே இருக்கும். இவள் சார் அங்கேயே தங்க ஆரம்பிக்கிறா. கட் பண்ண அடுத்த நாள் வந்து ட்ரைனிங் ஆரம்பிக்குது. பசங்க எல்லாருமே சேர்ந்து நம்ம மீன் பற்றி பேசிட்டு இருக்காங்க. ஹே, உனக்கு ஒன்று தெரியுமா, இந்த மாதிரி ட்ரெயினுக்கு ஒரு பொண்ணு வந்திருக்காலாம், அதை எப்படி ஒரு பொண்ணு ட்ரெயினிங் வர முடியும்? ஒருவேளை அந்த பொண்ணு ட்ரைனிங்கில் ஜெயிச்சிட்டா அதெல்லாம் நமக்கு அவமானம் மாதிரி, ஒரு ஆம்பளைங்க இருக்கிற இடத்துல பொண்ணு ஜெயிச்ச மாதிரி இருக்கும். ஸோ அவளை ஜெயிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு இவங்களுக்கு ஒரு கோவம் இருக்கும். இப்போ காலையில் ட்ரைனிங் ஆரம்பிக்குது. கமாண்டர் தான் வந்து எல்லாத்தையும் பேசிட்டு இருப்பாரு. இங்கே பாருங்க கைஸ், இது சிஆர்டி ட்ரைனிங் ரொம்ப கஷ்டமாக இருக்கும், மூச்சு விட கூட முடியாமல் ரொம்ப கஷ்டமாக தான் ட்ரைனிங் இருக்கும். இன்கேஸ் அவனுக்கு அது வலிக்குது, என்னால் முடியலன்னு வச்சுக்கோங்களேன், இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பில் இருக்குல்ல, இந்த பில்லை முன்னாடி அடிச்சுட்டு நீங்கள் கூட இங்கே போயிட்டே இருக்கலாம், நீங்கள் தான் ட்ரைனிங்க்கு லாய்க்கலன்னு அர்த்தம். இவர் தான் மாஸ்டர் ஜான் ஜேம்ஸ், உங்களோட ட்ரைனிங் ஆஃபீஸர். இதுக்கடுத்து அவர் சொல்கிறேன்னு நீங்கள் கேட்டாகணும். உங்கள் ட்ரைனிங் ஆரம்பிக்குதுன்னு சொல்லிட்டு அந்த கமாண்டர் அங்கே கிளம்பிடுவார். பார்த்தா அவனும் வந்து பேச ஆரம்பிக்கிறான். இங்கே பாருங்கள், நான் யார் என்னெல்லாம் பார்க்க மாட்டேன், ஆம்பளை பொம்பளைன்னு எதுவும் பார்க்காம எல்லாருக்கும் ட்ரைனிங் ஒரே மாதிரி தான் இருக்கும், புரியுதான்னு சொல்கிறப்ப அதை பார்த்து போய் சிரிச்சுட்டு இருப்பான். எனக்கு கிட்டத்தட்ட மீன் சொல்கிற மாதிரி இருக்குமா, இது போய் ஜான் செம்ம கட்டு போயிடும். அந்த போய் பக்கத்தில் வந்து டே என்ன பல்லாடிட்டு இருக்க, இனிமேல் ட்ரெயினில் பல்ல காட்டக்கூடாது, அவனை பல்ல பித்துறன்னு சொல்லிட்டு சரி ட்ரெயினிங் ஆரம்பிக்குது, எல்லோரும் ஓடுங்கன்னு சொல்லிட்டு பார்த்து ஒரு போட்டு இருக்கும். அந்த போட்டு மேலே அவர் உட்காந்துட்டு அவரை தூக்கிட்டு ஓடணும். அங்கேருந்து வேகமாக ஓடி கடற்கரை கொண்டு போகணும். தென் அங்கே பார்த்து பெருசு பெருசாக பேரலாக இருக்கும். அந்த பேரில் எல்லோரும் சேர்ந்து உருட்ட ஆரம்பிக்கணும். பார்த்தா பள்ளத்துலேருந்து மேட்டுக்கு அந்த பேரில் உருட்டணும். நிறைய பேர் உருட்டுறப்பெல்லாம் பார்த்தா கை கால் உடஞ்சி போயிடும். ஒருத்த மேலாம் ஃபுல் பேரில் ஏறி போயிருமா. இது பார்த்து ஜானுக்கு செம்ம கடுப்பு போயிடும். அந்த ஆளை பார்த்து டே நீ என்னடா இவ்வளோ வீக்காக இருக்க, மொதல் நாளே இந்த மாதிரி மனக்கவிட்டினா நீ கடைசியில் உருப்படவே மாட்டேன், போ பெல்லடிச்சு மாதிரி எங்கேருந்து போயிட்டாரு, இனியில் தேவையில்லைன்னு சொல்லிட்டு அந்த பசங்க திட்ட ஆரம்பிப்பார். இருந்தாலும் அந்த பையனோ ட்ரெயினில் பண்ண ஆரம்பிப்பான். அடுத்து அதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் கடலுக்குள்ளே போகணும். பார்த்தா கடலுக்குள்ளே புஷ்அப்லாம் பண்ணிகிட்டு இருக்கணும். நான் மீனுக்கு நிறைய முடியலாம் இருக்குல்ல, அதனால் முடியல அட்ஜஸ்ட் பண்ணி புஷ்அப்லாம் இருப்பா. ஆனால் மாஸ்டர் பின்னாடி மிதிச்சு இங்கே பாரு அதுக்கெல்லாம் டைம் இல்லை, பெருசாக புஷ்அப் பண்ணுன்னு சொல்லிட்டு நான் மீனை போட்டு அடியே நினைப்பார். இவ்வளோ சேர்னு அந்த ட்ரைனிங் பண்ணிட்டு இருப்பா. பார்த்தா கால் ஆரம்பிச்சது மதிய வரைக்கும் அந்த ட்ரைனிங் போயிட்டே இருக்கும். சரி காய்ஸ், இப்போ உங்களுக்கு ரெஸ்ட்டு, லஞ்ச் பிரேக்கு, ஆனால் லஞ்ச் டைமு ஒரு 4 நிமிஷம் தான், போங்க இப்போ சீக்கிரம் சாப்பிட்டவங்கன்னு சொல்கிறப்ப இதை பார்த்து யாரும் ஒன்றும் புரியல. ஏன்னா 4 நிமிஷத்தில் சாப்பிட்டே ஆகணும். ஒன்று எல்லோரும் அடித்து பிடிச்சி கேண்டீன் போவாங்க, எதெல்லாம் தேவைப்படுதோ அதெல்லாம் வாயில் வச்சுட்டு இருப்பாங்க. கரெக்டாக அந்த மாஸ்டர் வந்து அவ்வளோதான்டா 4 நிமிஷம் முடிஞ்சிருச்சு, ஒருத்தவங்களுக்கு சாப்பாடு கூடாது, இந்தாங்க குப்பத்தில் கூட்டுங்க, இதோட லஞ்ச் பிரேக் முடிஞ்சு ட்ரைனிங் ஆரம்பிக்குன்னு சொல்லிட்டு எகைன் ட்ரைனிங் ஆரம்பிக்கும். பார்த்தா எகைன் அந்த பேரில் ஊட்டிட்டு கடலுக்குள்ளே போகிற மாதிரி இருக்குது. கடலில் இருக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும், அதில் பெரிய பேரில் விட்டுற மாதிரி இருக்கும். ஸோ நைட்டு ஃபுல்லாக அந்த ட்ரைனிங் ரொம்ப ஹார்டாக இருக்கும். பார்த்தா நைட்டு ஃபுல்லாக நம்ம ஹீரோயின் ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பா. ஆனால் இருந்தாலும் இந்த ட்ரைனிங் விடக்கூடாது, நம்ம அந்த ட்ரைனிங்கில் ஜெயிச்சாதான் இது நிறையா பொண்ணுங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். நிறைய பொண்ணுங்க ஆர்மிக்கு வருவாங்க, கண்டிப்பாக அது பண்ணியான்னு சொல்லி அந்த கஷ்டத்தை தாங்கிட்டு இருக்கா. பார்த்தா அந்த வாட்டர் போட் இருக்குங்களே, அது ஃபுல்லாக தண்ணி நிப்பி பிடிக்க சொல்லிடுவாங்க. எல்லாருமே கையை தூக்கிட்டு அந்த போட்டை பிடிக்கிற மாதிரி இருக்கும். சும்மாவே மேலே கையை தூக்கணும் வலிச்சுட்டு இருக்கும்ல, நிறைய பேர் வழி தாங்க முடியாமல் போதுண்டா இந்த ட்ரெயின் எனக்கு தேவையில்லை, நான் இங்கேருந்து போகிறேன்னு வெளிச்சிட்டு போயிட்டே இருப்பாங்க. இதை பார்த்து மற்ற ஆண்களும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அந்த மாஸ்டரும் ஒவ்வொரு பேர் அடிச்சிட்டு இருப்பான். அவ்வளோதான் இவன் போயிட்டான், இன்னும் இத்தனை பேர் இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு நிமிடம் நோட் பண்ணிட்டு இருப்பாரு. அடுத்து பார்த்தா நைட் சாப்பாடு. இப்போ நிம்மதியாக ரெஸ்ட் எடுத்து போய் சாப்பிடலான்னு பார்த்தா குப்பத்தில் கொண்டு வருவாங்க. பார்த்தா மதிய சாப்பாடு எடுத்துகிட்டு போய் மிச்ச சாப்பாடு குப்பத்தில் போட்டுருப்பாங்களே, அந்த குப்பை தொட்டி தான் நைட் சாப்பாடு. இந்தாங்க இந்த மீன் போட்டு சாப்பாடு சாப்பிடுங்க. இதை சர்வை பண்ணி சொல்கிறப்ப அவங்களுக்கு என்ன செய்ய தெரில. சரி இதுவாது கிடச்சிச்சு, இதை சாப்பிடுவோன்னு அதை சாப்பிட்டு முடிச்சுடுவாங்க. அடுத்து பார்த்தா அப்போ ட்ரைனிங் முடியல, நைட்டில் தூங்க விடாமல் ஒரு ரூம்
கூட்டி போயிடுவார். இங்கே பாருங்க கைஸ், உங்கள் ஒவ்வொருத்தர் கையில் ஒரு பேப்பர் இருக்குல்ல, நீங்கள் நடந்த ட்ரைனிங்கை பற்றி ஒரு 500 வேர்ட்ஸ் இருக்குமா எஸ்ஸே எழுதணும். நான் போயிட்டு 10 நிமிஷத்தில் வருவேன், சீக்கிரம் எஸ்ஸே எழுதுங்கன்னு சொல்லிட்டு ஒரு பாட்டை போட்டுட்டு போயிடுவார். அது பார்த்தா ஓப்பராவில் பாடுற பாட்டு. ஆல்ரெடி எல்லாருமே காலேருந்து ட்ரைனிங் எடுத்து ரொம்ப டயர்டாக இருப்பாங்களே, இப்போ அந்த பாட்டை கேட்டோன்னே தூக்க ஆரம்பிச்சிடுது. நிறைய பேர் அங்கேயே மல்லாம் தூங்க ஆரம்பிச்சிடாங்க. நம்ம இன்னும் தூக்கம் வந்துட்டுருக்கு. பார்த்தா அவகிட்ட ஒரு பண்ணு இருக்கும். அந்த பண்ணை சாப்பிட்டுக்கிட்டு தூக்கலாம் பார்த்து இருப்பா. பார்த்தா கொண்டாங்கச்சு இந்த மாஸ்டர் அங்கே வருவான். நம்ம ஹீரோயின் மட்டும் தூங்காமல் அந்த எஸ்எல் எழுதிட்டு இருப்பாளா. இதை பார்த்து அவனுக்கு கச்சிரமா இருக்குது. எல்லா ஆண்களையும் பார்த்து, டே நீங்களும் சோம்பேறிங்களாடா, எதுக்கு நீங்கள் வந்திருக்கீங்க, நீங்களே சரிப்பட்டு வர மாட்டீங்க, எந்திரிங்கடா, திரும்ப ட்ரைனிங் ஆரம்பிக்குன்னு சொல்லிட்டு நராத்திரி ட்ரைனிங்கு பார்த்து ஒரு பெரிய வார்ஃபீல்டு இருக்கும். கம்பியில் வச்சு இவங்க மாற்றி ஷூட் போட்டு இருப்பாங்க. எல்லாமே கிட்டத்தட்ட செட்டப் மாதிரி தான். இவங்க அந்த வேல் எல்லாத்தையுமே புல்லட்டே படம் ஊந்து கிராஸ் பண்ணி அந்த பக்கம் போயிடணும். அங்கே பார்த்து ஒரு பெரிய செவர் இருக்கும். அந்த செவத்தில் ஏறி அந்த பக்கம் போயிடணும். இதான் டாஸ்க்கு. இந்த டாஸ்க் நீங்கள் பண்ணுன்னு சொல்கிறப்ப பார்த்தா நம்ம மீன் மட்டும் தனியாக ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்கும். நம்ம மீன் ஒரு பொண்ணாச்சுல, அவளுக்கு கம்மியாக ஹைட் கம்மியாக வச்சுருப்பாங்க. இதை பார்த்தவளுக்கு குழந்தை வருது. சார் நானும் இங்கே ட்ரைனிங் தான் வந்திருக்கேன், எனக்கெல்லாம் தேவை கிடையாது, நான் இவங்களோட தான் கலந்துக்குவேன்னு சொல்லிட்டு பசங்களோட கலந்துக்கிறா. பார்த்தா ட்ரைனிங் ஆரம்பிக்குது. எல்லா ட்ரைனர்ஸும் மாற்றி ஷூட் பண்ணிட்டு இருப்பாங்க. பார்த்தா நம்ம ஹீரோயின் செமையாக போயிட்டுருப்பா. வெளியில் கிராஸ் பண்ணி அந்த பக்கம் போயிடுவா. கடைசியாக பார்த்தா அவங்க செவரு இருக்கும். செவரு ரொம்ப ஹைட்டாக இருக்கனால யாரெல்லாமே தாண்டி போக முடியல. உடனே நம்ம ஹீரோயின் அவள் கீழே குனிஞ்சிக்கிறா. காய்ஸ் எல்லாரும் முதுமலை ஏறுங்க, என்னை தண்ணி செவுத்து மேலே போங்கன்னு சொல்கிறப்ப எல்லாரும் கிராஸ் பண்ணி போயிட்டு இருப்பாங்க. கடைசியாக நம்ம மீன் மேலே ஏறி கை கொடுப்பான்னு பார்ப்பா. ஆனால் அந்த பசங்களாம் காப்பாற்ற மாட்டாங்க. ஹே நீ ஒரு பொண்ணு, நீ இந்த ட்ரைனிங்கில் ஜெயிச்சுன்னா எங்களுக்கு அவமானம், மரியாதை நாளைக்கெல்லாம் இங்கேருந்து பேர், எங்களால் காப்பாற்ற முடியாதுன்னு சொல்லிட்டு கை கொடுக்காம போயிடுவாங்க. இதெல்லாம் லென்ஸ் வழியாக அந்த மாஸ்டர் பார்த்து இருப்பார். லைட்டாக இருக்கும், அதை பார்த்து கோபமாக இருக்கும். இப்போ நம்ம மீன் டைம் போயிட்டே இருக்குது, எப்படி இங்கேருந்து போகணும்னு சொல்லிட்டு பக்கத்தில் பார்த்து ஒரு பாக்ஸ் இருக்கும். அந்த பாக்ஸ் மேலே ஏறி ஹைட்லலாம் பார்ப்பா. பட் அதுக்குள்ளே பார்த்து ட்ரைனிங் முடிஞ்சிடும். கட் பண்ண அடுத்த நாள் கிட்டத்தட்ட 20 மணி நேரம் தொடர்ந்து அந்த ட்ரைனிங் போயிருக்கும். எவனுமே எந்த ஒரு எனர்ஜி இல்லாமல் ரொம்ப டயர்டாக இருப்பாங்க. அந்த மாஸ்டர் செம்மையாக கடுப்பாகி ஒரு பையனை திருட்டு இருப்பாரு. நேற்று இவன் தான் நம்ம மீன் கை கொடுக்காம போயிருப்பான். அந்த பையனை பார்த்து, இங்கே பாரு, மிலிட்டரியில் ஒரு வார்த்தை ரொம்ப முக்கியம், அதான் டீம்மேட்டு. நமக்கு என்னாலும் சரி நம்ம டீம்மேட்டை காப்பாற்றணும், அவன் கூட ஒற்றுமையாக இருக்கணும், நீ இதை பண்ணாமல் இருக்க, நீ லாய்க்கலன்னு சொல்லிட்டு எல்லா பசங்களும் எடுத்துட்டுவார். சரி காய்ஸ், நீங்கள் எதாவது ட்ரைனிங் கொஞ்சம் முடிச்சிருக்கீங்க, முடியாத நீங்கள் வந்து போயிட்டே இருங்கன்னு சொல்லிட்டு அவர் கூட அங்கே கிளம்பிடுவார். பார்த்து நிறைய பசங்க, போதும்டா நீங்களாச்சும் உங்கள் ட்ரைனிங் ஆச்சு, நான் ஊருக்கே போகிறேன்னு சொல்லிட்டு பெல்லடிச்சுட்டு வந்து போயிட்டு இருப்பாங்க. இதை பார்த்து நம்ம ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஒரு ஆஃபீஸில் ஹீரோ நம்மளுக்குற மாதிரி, என்ன ஜோர்டன் நீ பெல் அடிக்கலையா, பெல் அடிச்சு இங்கேருந்து போட்டேன்னு கேட்குறப்ப இது பார்த்து குழந்தை வருது. செம்ம கடுப்பானாவ அவள் கமெண்டர் பார்க்க போவா. சார் நான் தான் ஸ்டார்டிங்கே சொன்னேனே, எனக்கு தனியாக ஸ்பெஷல் ட்ரைனிங் தான் தேவையில்லை, பசங்க என்ன ட்ரைனிங் பண்ணுறாங்களோ அதில் கண்டிப்பாக நானும் பண்ணுவேன், எனக்கு நீங்கள் அந்த மாதிரி பண்ணுங்கன்னு சொல்கிறப்ப, இங்கே பாருமா எங்களாலலாம் பண்ண முடியாது, என்னதான் இருந்தால் நீ ஒரு பொண்ணு, பசங்க பண்ணுறவங்களால பண்ண முடியாது, பசங்க இந்த மிலிட்ரிக்கு வராங்கன்னா மொட்டை அடிச்சுட்டு வருவாங்க, உன்னால் அது முடியுமா, போய் வேலையை பாருன்னு சொல்கிறப்ப இது பார்த்தாலும் குழந்தை வருது. செம்ம கடுப்பானவ அங்கே பார்த்தா ஒரு பார்பர் ஷாப் இருக்கும். அவளே போய் ட்ரிம்மர் எடுத்து அவள் தலையை முட்டடிச்சுக்குவா. தென் அவன் மட்டுமே தனியாக தங்கி இருக்கிறதுக்காக ரூம் கொடுத்துருப்பாங்களே, அந்த ரூமை கழி பண்ணி பசங்க தங்கி ரூம் போவா. பசங்களோட பசங்களா இவ்வளோ படுத்துக்குவா. இனிமேல் தன்னோட ஆணை நினச்சிக்கிட்டு அந்த ட்ரெயினில் கலந்துக்குவா. ட்ரெயினிங் ஒவ்வொரு வாரமும் இன்ட்ரெஸ்ட்டாக போயிட்டே இருக்கும். அதெல்லாம் யாரோ ஒருத்தர் ஃபோட்டோ எடுக்கிற மாதிரி இருக்குது. கட் பண்ண அப்படியே ஒரு பார்ட்டியை காமிப்பாங்க. பார்த்தா அந்த ஹெயின்ஸுங்கிற செக்ரட்டரி இருப்பாள், அவன் அந்த பார்ட்டியில் இருப்பான். திடீர்னு எல்லா அதிகாரிகளும் சேர்ந்து தனியாக ரூம் போவாங்க. யோ இன்றைக்கி நியூஸ் பேப்பர் பார்த்தியா, என்ன போட்டுருக்கீங்கன்னு பாருன்னு சொல்லிட்டு நியூஸ் பேப்பர் எடுத்து வைப்பாங்க. பார்த்தா நம்ம ட்ரைனிங் எடுத்துருப்பாள், அதை பற்றி நியூஸ் வந்துட்டுருக்கோம். முதல் முறை அமெரிக்க ராணுவத்தில் ஒரு பொண்ணு கலந்துக்கிட்டா, ஆண்களை முன்னாடி ட்ரைனிங் பண்ணுறான்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை பற்றி போட்டிருப்பாங்க. அது போக மீடியாக்காரங்க யாருக்குமே நம்ம ஹீரோட பேர் தெரில, இதனால் அவளுக்கு ஜிஏ ஜேன்னு பேர் கொடுத்துருப்பாங்க. இதை பார்த்து அந்த ஆஃபீஸர்லாம் கோவம் வருது. யோ இது சீக்கிரம் ட்ரைனிங் தானே, இதை பற்றி யாரும் வெளியே தெரியக்கூடாதுன்னு நினச்சிட்டு இருந்தோம், பார்த்து நியூஸ் பேப்பர் வந்திருக்கு, இன்கேஸ் இந்த பொண்ணு பாஸ் ஆச்சுன்னா அவ்வளோதான், நம்ம நேவி கவனமாக இருக்கும், ஏதாவது பண்ணுங்கன்னு சொல்கிறப்ப, சார் கவலைப்படாதீங்க, அதான் 3வது வந்துருச்சே ஹெல்விக்கு, கண்டிப்பாக அவளை தாண்ட மாட்டான்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கையில் இருப்பாங்க. பார்த்தா 3வது வாரம் வருது. நான் வேறு லெவலில் ட்ரைனிங் எடுத்துகிட்ருப்பா. பார்த்தா அவளே கிட்டத்தட்ட மஸ்கலாக மாறிட்டுருப்பா. நல்லா மசிலாக வச்சு அவள் ஃபேட் லாஸ் ஆகிருந்திருக்கும். ட்ரைனிங் எல்லாத்தையுமே பக்காவாக பண்ணிகிட்ருப்பா. கடல் மண் எதுவும் பார்க்குறதில்ல, கண் ஹேண்ட்லிங் பண்ணுறது எல்லாத்துலேயுமே வேற லெவல் பண்ணிகிட்ருப்பா. இதை பார்த்து அந்த மாஸ்டருக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். நிறைய பேர் அந்த ட்ரைனிங்கில் தாங்க முடியாமல் ஒவ்வொருத்தரும் வெளியே போயிட்டே இருப்பாங்க. ஆனால் நம்ம ஹீரோயின் இப்போ வந்து ட்ரைனிங் பண்ணிட்டே இருப்பா. கடைசியாக பார்த்தா ஒரு ட்ரைனிங்கு கடலுக்குள்ளே தூக்கி போட்டு அங்கே பார்த்தா ஒரு போட் வரும். ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் கயிறு தூக்கி போடுவாங்க. அந்த கயிறு பிடிச்சிட்டு போட்டில் ஏறணும். இன்கேஸ் அவனாவது கயிறு பிடிச்சிட்டு மேலே ஏறது கஷ்டமாக வச்சுக்கேன், அவ்வளோதான் கடலை தூக்கி போட்டுருவாங்க. இதுதான் அந்த ஹெல்த் ட்ரைனிங்கு. அந்த ஒரு செகண்டில் கயிறு பிடிச்சல அது மேலே வரணும். ஸோ நம்ம பர்ஃபெக்டாக அந்த ட்ரைனிங் முடிச்சிடறா. பார்த்து ஹெல்விக்கு தாண்டி வேலை பண்ணிட்டு இருப்பா. இதை பார்த்து அந்த மாஸ்டருக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். இவ்வளோ அவள் ட்ரைனிங்கில் முடிஞ்சு குளிக்க போவா. பார்த்தா பாத்ரூமுக்கு அந்த மாஸ்டர் வருவார். பார்த்தா நம்ம நேக்கடாக தான் இருப்பா. ஆனால் அதெல்லாம் கண்டுக்காம மாஸ்டர்கிட்ட சர்வசாரமாக பேசுவா. இங்கே பாரு உனக்கு அடுத்த ஒரு ட்ரைனிங் இருக்குது, அதை எஸ்சிஆர்இ, அது ரொம்ப கஷ்டமான ஒன்று, அதெல்லாம் பாஸ் பண்ணிட்டா அடுத்து நீ சிஆர் ட்ரைனிங் முடிச்ச மாதிரி ஆயிரும். ஆனால் அந்த எஸ்சிஆர்இ ட்ரைனிங்க்கு கேப்டன் ஒரு பையன் இருந்தான், அவனுக்கு கால் ஃப்ராக்சர் ஆகி இப்போ அந்த பையனால் போக முடியாது. ஸோ அந்த எஸ்சிஆர் ட்ரைனிங்க்கு நீ தான் கேப்டன் இருக்கணும்.
டீம் லீட் பண்ணி கூட்டி போகிறப்ப தாராளமாக பண்ணுவேன், நானே கூட்டு போகிறேன்னு கேப்டன் பதவி ஏற்றுக்கிறா. கட் பண்ண இந்த பக்கம் அந்த ஹேசன் வைப்பாங்க. பார்த்தா நம்ம ஹீரோயின் ஹெல்விக்கு தாண்டிட்டு இருப்பாள். இதை பார்த்து அவங்களுக்கு கோவம் வருது. யோ இது என்ன ட்ரைனிங்கு, 60% ஆண்கள் அந்த ட்ரெயினில் பாதியில் ஓடி போயிட்டாங்க, ஆனால் இந்த பொண்ணு இப்போ தாக்கு பிடிச்சி ட்ரெயினில் பண்ணிட்டு இருக்கால, என்ன பண்ண போகிறேன்னு கேட்டால், சார் கவலைப்படாதீங்க, அந்த எஸ்ஏஆர் ட்ரெயினிங்கில் இருக்குல்ல அது ரொம்ப கஷ்டமான ஒன்று, கண்டிப்பாக இந்த ட்ரெயினிங்கில் அந்த பொண்ணு தாக்கு பிடிக்க மாட்டான்னு சொல்லி இவங்களும் நம்பிக்கையில் இருப்பாங்க. கட் பண்ண அடுத்த நாள் எஸ்ஏஆர் ட்ரெயினிங் ஆரம்பிக்குது. இந்த எஸ்ஏஆர் ட்ரெயினிங் எப்படின்னா கிட்டத்தட்ட வார்சன் போகிற மாதிரி தான். தனியாக பார்த்தா ஒரு தீவு இருக்கும், அந்த தீவுக்கு முன்னாடியே கடல் இறக்கி விட்ருவாங்க. ஸோ இவங்க மெதுவாக கடலோட உள்ளே பூந்து அந்த இடத்த கைப்பற்றணும். அந்த தீவுக்கு உள்ளே போனால் ஒரு வீடு இருக்கும், அங்கே யாருக்கும் தெரியாமல் இன்ஃபர்மேஷன் ஆட்டே போட்டு அந்த தீவு விட்டு வெளியே வரணும். இதான் டீமுக்கான வேலை. இன்கேஸ் மாட்டிக்கிட்டா இந்த ட்ரெயின் கொடுக்குறாங்க ஆஃபீஸர், அவங்க பிடிச்சி வைப்பாங்க. எதிர் ராணுவம் என்னெல்லாம் பண்ணுமோ அந்தளவுக்கு கொடுமை பண்ணுவோம். சும்மா சாதாரண நாட்கள்லாம் பார்க்காம வச்சு செய்வாங்க. எல்லாத்தையும் பார்த்து பண்ணுன்னு சொல்கிறப்ப நம்ம வந்து லீட் பண்ணி கூட்டி போகிறா. ஒரு வழியாக அவங்க போக வேண்டிய தீவுக்கும் போயிடுவாங்க. அந்த தீவே பார்க்க ஒரு காட்டு பகுதியாக தான் இருக்கும். நம்ம இருந்து மெதுவாக அவங்க அதிகாரிகள் கூட்டி போயிட்டே இருப்பா. இவ சொல்கிற கமாண்டை கேட்டு சில ஆட்கள் போயிட்டே இருப்பாங்க. ஆனால் சில பேருக்கு எவ்வளோ பொம்பளை தானே, இவ பேச்சு எது கேட்கணும்னு சொல்லி சில பேர் அங்கே போலாம் பார்ப்பாங்க. பார்த்தா 2 பேரை அந்த அதிகாரி பிடிச்சி வச்சுக்கோங்க. இதை பார்க்க நமக்கு இன்சனே தெரில. பார்த்தா அந்த பக்கம் இருந்து பயங்கரமாக தாக்குதல் நடக்கும். நம்ம ஈன ஆட்களும் மெதுவாக அங்கேருந்து போயிட்டு இருப்பாங்க. பார்த்தா ஒரு வீரருக்கு காலை ஃப்ராக்சர் ஆயிருக்கும். இவ போய் பக்கத்தில் போய் அந்த பையன் ஹெல்ப் பண்ணிட்டு இருப்பா. பார்த்தா அவங்க ட்ரெயின் கொடுப்பாங்க ஆஃபீஸர், அவங்க அந்த பொண்ணு பிடிச்சிருவாங்க. நான் மீன் ஃபேஸை மூடி அவங்க வந்து கூட்டி போயிடுவாங்க. கிட்டத்தட்ட எதிர் ராணுவத்தில் மாட்ட மாதிரி தான். அந்த பசங்களை போட்டு டேய் உங்களோட மீதி சோல்ஜர்ஸில் எங்கே இருக்காங்க சொல்லுங்கன்னு சொல்லிட்டு நைட்டில் போட்டு அடிப்பாங்க. இதை பார்த்து அந்த பசங்களுக்கு என்ன தெரில. நீ இன்கே சொல்லிட்டா இந்த ராணுவத்துக்கு அவன் தகுதியே இல்லை, ஏன்னா சொந்த டீமையும் காட்டி கொடுத்துருவாங்களே அந்த மாதிரி அர்த்தமாயிரும். இதனால் எதுவுமே பேசாமல் நைட்டில் அமைதியாக இருப்பாங்க. அந்த ராணுவ வீரர்களும் போட்டு புலமான வளர்ப்பாங்க. பார்த்தா இப்போதைக்கு நம்ம மீன் மாட்டிட்டால, நான் மீன் அடிக்கிறதுக்காக ஒரு அதிகாரி வருவார். யாருன்னு பார்த்தா ஜான் ஜேம்ஸ் தான். அவர் நம்ம மீனை போட்டு புலமான வளர்ப்பார். ஹே நீ தானே டீமுக்கு லீடு, சொல்லு உன் டீம்காரங்க எங்கே இருக்காங்க சொல்லுன்னு சொல்லி நம்ம மீன் போட்டு அடிப்பாங்க. இதை பார்த்து பசங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அந்த பசங்க வாங்குற அடியை விட நம்ம மீன் வாங்குற அடி அதிகமாக இருக்கும். ஒரு இடத்துல ரொம்ப எக்ஸ்ட்ரீம் ஆகி நம்ம மீனோட பேண்ட் இருக்கும்ல அதாவது பார்ப்பான். ஒரு இடத்துல செம்ம கடுப்பாகி இவன் மாஸ்டர் அடிக்க ஆரம்பிச்சிருவா. வாயில் ஒரு ஏற்றுறப்ப இதை பார்த்து அவனுக்கு கோமாயிரும். நான் மீனை வயிறு மிதிச்சு அந்த அதிகாரி கிட்ட போவேன். பார்த்தீங்களா இந்த பொண்ணு லாய்க் போட மாட்டா, இவ்வளோ நானும் செட்டே ஆக மாட்டா, அதுக்காக மாதிரி பண்ணிகிட்டு இருக்கேன். எதுவும் தப்பு எடுத்துக்காதுன்னு சொல்கிறப்ப நம்ம எல்லாம் கடுக்குமா தெரில. டே உனக்கு என்ன, என் பேண்ட் ஆகணும் அவ்வளோதானே, தைரியம் தான் வாடா என் பேண்ட் ஒரு வேணும்னா பின்னாடி வந்து டிக்கி கிஸ் பண்ணிட்டு போன்னு சொல்கிறப்ப இதை பார்த்து பசங்க சிரிச்சுட்டு இருப்பாங்க. பரவாயில்லடா மாஸ்டர் முகம் பண்ணிட்டாரு தைரியமான பொண்ணுன்னு சொல்லிட்டு எல்லாம் சிரிச்சுட்டு இருப்பாங்களா. இதை பார்த்து அந்த மாஸ்டருக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். யாரா அவ இந்த மாதிரி இருக்காளே, இத்தனை ஆண்டுகள் முன்னாடி அவள் பேண்ட்டை கழட்ட பார்க்குறோம், பட் அப்போ கூட எந்த ஒரு பயமும் இல்லாமல் முடிஞ்ச என் பேண்ட்டை கழட்டு சொல்கிறாள். இதை பார்த்து அவருக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஸோ ஒரு வழியாக அந்த சிஆர்இ ட்ரெயினிங் முடியுது. அதுலேயுமே நம்ம பாஸ் பண்ணிட்டா. இதெல்லாம் பார்த்தா ஒரு டீமோடு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸ்டார்டிங் எல்லாருக்குமே நம்ம இன்னும் விருப்பம் இருக்கும், பட் நம்ம இவ்வளோ தைரியமான பொண்ணாச்சே இதை பார்த்து அவங்களுக்கு ஆச்சரியமாக இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட ஒரு பையன்கிட்ட பேசுகிற மாதிரியே எங்கிட்ட படம் ஆரம்பிப்பாங்க. இப்போலாம் ஃப்ரெண்ட்லியாக நம்ம இங்கிட்ட பேசுகிறாங்க. இதே நேரத்தில் நம்ம ஹீரோயின் அவள் பாய் ஃப்ரெண்ட் ஃபோன் பேசுவா. நம்ம ஹீரோயின் இந்த ட்ரெயினிங்லாம் முடிஞ்சது அவனுக்கு ஹாப்பியாக தான் இருக்குது. ஆனால் இருந்தாலும் நம்ம ஹீரோயின் 3-4 மாதம் அங்கேயே இருக்கால, இதை பார்த்து லைட் வருத்தமாக இருக்கும். அதை பார்த்து ஹீரோங்கிட்ட சொல்லுவான். அதை பார்த்தா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். கட் பண்ண இந்த பக்கம் லிலினை காமிப்பாங்க. பார்த்தா நம்ம ஹீரோயின் எல்லா ட்ரைனிங் முடிச்சிட்டா. கடைசியில் எஸ்சிஆர் ட்ரைனிங் முடிச்சா தெரிஞ்சோடனே அதை பார்த்து ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அதனால் சின்னதாக ஒரு பிளான் பண்ணுவாங்க. கட் பண்ணி இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் அவள் ட்ரெயினில் முடிச்சிருப்பாள். அவள் பாட்டு அங்கேருந்து போகிறா இருப்பா. பார்த்து அந்த இடத்துக்கு ஒரு லேடி ஆஃபீஸர் வருவாங்க. மேடம் நீங்கள் தான் ஜோர்டன், இன்றைக்கி ஆக்சுவலாக உங்களுக்கு ட்ரெயினிங் எதுவும் இல்லை, வேணால் வாங்கலை, என்ன போட்டு ஜாலியாக இருக்கலாம், என் கூட சில ஆஃபீஸரில் இருக்காங்க, நீங்கள் எத்தனை நாள் தான் பசங்களோட இருப்பீங்க, நம்ம நல்லா ஜாலியாக இருக்கலாம்னு சொல்கிறப்ப இவள்ஸ் நாங்கள் போயிட்டுருக்கா. இது எல்லாத்தையுமே ஜாக்கு தூரத்துலேருந்து பார்த்துட்டு இருக்காரு. அவருக்கு நம்ம ஹீரோயின் கிட்டே ஏதோ சொல்லணும்னு தோணுது, ஆனால் எதுவுமே சொல்லாமல் அங்கேருந்து கிளம்பி போயிடுவார். இப்போ நம்ம ஹீரோயின் அந்த லேடி ஆஃபீஸர் கூட போயிருப்பா. 4-5 பொண்ணு ஒன்றா சேர்ந்து பீச்சில் உட்காந்து சரக்கு அடிச்சிட்டு இருப்பாங்க. இது எல்லாத்தையும் யாரோ ஒருத்தர் ஃபோட்டோ எடுக்கிற மாதிரி இருக்குது. கட் பண்ண அடுத்த நாள் நம்ம என்னோட பாய் ஃப்ரெண்ட் இருக்கல அவனை காமிப்பாங்க. பார்த்தா அவன் ஆஃபீஸில் இருப்பான். அப்போ அந்த ஆஃபீஸ்க்கு ஒரு டாக்குமெண்ட் வந்துருக்கு. அதை பார்த்து அவனுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. கட் பண்ண இதில் இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் அவள் ட்ரெயினிங் இதில் இருப்பா. அப்புறம் அதிகாரி வந்து மேடம் உங்களை கமாண்டர் கூப்பிட்டாரு, இப்போ சீக்கிரம் அவரை பாருங்கன்னு சொல்கிறப்ப இவள்ஸ் கமாண்டர் பார்க்க போயிருப்பா. கமாண்டர் நம்ம ஹீரோனை பார்த்து இங்கே பாருங்க மிஸ் ஜோர்டன், இதுக்கிட்ட நீங்கள் இருக்க வேணாம், உங்களை நாங்கள் வேலை எடுத்து தூக்குறோன்னு சொல்கிறப்ப இதை பார்த்து ஒன்றும் புரியாமல் இருக்குது. என்னது ட்ரெயினிங் விட்டு போகணுமா, ஏன்னு கேட்டால் நீங்கள் ரோமோ செக்ஷுவல், நீங்கள் இங்கேருந்து போங்கன்னு சொல்லி ஃபோட்டோ ப்ரூஃப்லாம் வைப்பாங்க. பார்த்தா நம்ம ஹீரோயின் பொண்ணோட பீச்சு போயிருப்பாள். அதை ஒரு ஃபோட்டோவை எடுத்து நீங்கள் ஒரு லெஸ்பியன் ஹோமோசெக்சுவலாக ராணுவ தேவை கிடையாது, நீங்கள் அந்த ட்ரெயினிங் விட்டு போகலான்னு சொல்கிறப்ப என்னது நான் லெஸ்பியனா சார், நீங்கள் என்னோட டெஸ்ட் எடுங்க நான் அது தயாராக இருக்கேன், நான் லெஸ்பியன்லாம் சொல்கிறப்ப இல்லை மேடம் நீங்கள் இப்போதைக்கு இங்கேருந்து போகலாம், வேணால் நாங்களும் இன்வெஸ்டிகேஷன் பண்ணுவோம், ஒரு வேளை இன்வெஸ்டிகேஷனுக்கு அப்புறம் நீங்கள் லெஸ்பியனில் தெரிஞ்சு வச்சுக்கோங்களேன், நீங்கள் திரும்ப ட்ரெயினிங் வரலாம், ஆனால் ட்ரெயினிங் ஸ்டார்டிங்லேருந்து இருக்கும், எல்லாமே ஃபஸ்ட்லேருந்து பண்ணுன்னு சொல்கிறப்ப இது பார்த்து நம்ம கோந்து வருது. என்னது முதல்லேருந்து பண்ணுமா சார், எவ்வளோ கஷ்டப்பட்டு நான் ட்ரெயினில் பண்ணிக்க தெரியுமா, ப்ளீஸ் நான் சொல்கிறது கேளுங்கன்னு சொல்கிறப்ப அவங்களாம் கேட்குற மாதிரி தெரில, மரியாதை இங்கேருந்து போமான்னு சொல்கிறப்ப இது பார்த்து கோந்து வருது.
வருது. கஷ்டப்பட்டு இவ்வளோ ட்ரெயினிங் பண்ணி எல்லாம் நாசமாக போச்சே, நான் இங்கேருந்து போகிறேன்னு அந்த பில்லு இருக்கும்ல, பேட் எடுத்து 3 வாட்டி அடிப்பா. இதை பார்த்து மற்ற அதிகாரிகளும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம மீன் ட்ரெயினிங்கில் முடிஞ்சு அவளோட வீட்டுக்கு வருவா. அவளோட பாய் ஃப்ரெண்ட் தான் நம்ம மீன் ஹக் பண்ணி அவளுக்கு ஆதரவு சொல்லுவான். தென் நம்ம மீன் வீட்டுக்கு கூட்டு போய் அவளோட டாக்குமெண்ட் காமிப்பான். ஹே, இந்த டாக்குமெண்ட் நல்லா பாரு, இவங்க தான் ஃபோட்டோ லீக் பண்ணாங்கன்னு சொல்கிறப்ப இவ்வளோ டாக்குமெண்ட் பார்ப்பா. பார்த்தா அந்த டாக்குமெண்ட்டில் லில்லியன் போட்டிருக்கு. இதை பார்த்து அவளுக்கு ஆச்சரியமா இருக்கு. என்னது லில்லியனா? அவங்க தானே நான் இந்த ட்ரெயினிங் அனுப்புனாங்க, அவங்க எதுக்கு லெஸ்பியனை ஃப்ரேம் பண்ணி வைக்கிறப்ப, இங்கே பாரு, இது எல்லாமே ஒரு அரசியல் தான். உன்னை ராணுவத்துக்கு அனுப்புனது அவங்க பொலிட்டிக்கல் பப்ளிசிட்டிக்காக. உன்னை வச்சு அவங்க பொலிட்டிக்கலாக எவ்வளோ ஃபேமஸாக நம்ம ஆளாக ஆகிட்டாங்க. தென் ஃபேம் முடிஞ்சதுக்கப்புறம் தூக்கி போட்டாங்க, அவ்வளோதான். இது எல்லாமே பாலிடிக்ஸ்னு சொல்கிறப்ப இதை பார்த்து ஒரு கோவம் வருது. செம்ம கடுப்பாகி அடுத்த லில்லியனை பார்க்க போவா. பார்த்தா லில்லியன் எதுவுமே தெரியாத மாதிரி நம்ம கிட்ட கேஷில் பேசுவாங்க. ஏமா ஜோர்டன், நான் பற்றி கேள்விப்பட்டேன், ஏதாவது டெஸ்ட்டில் வச்சு ஒன்றாங்க தூக்கிட்டாங்களாமே, சாரிம்மா என்னை மன்னிச்சிரு, நான் வேணா ட்ரை பண்ணி பார்க்குறேன்னு சொல்கிறப்ப, மேடம் உங்களை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும், அந்த ஃபோட்டோ அனுப்புறது நீங்கள் தானே, பரவாயில்ல நல்லா தான் ஃபோட்டோ எடுத்துருக்கீங்க, நீங்கள் தான் இந்த ஆஃபீஸில் அனுப்பிங்க கேட்குறப்ப இதை பார்த்து அவளுக்கு பக்கம் ஆயிடுச்சு. இது அப்புறம் அவள் தெரிய வந்துச்சு. சீக்கிரட்டு கூட பேசுன்னு சொல்லிட்டு அங்கே ஆள் அனுப்பிச்சிடுவாங்க. சரி, அந்த பொண்ணை கூப்பிட்டு, இங்கே பாருமா, நீ எதுக்கு தேவையில்லாம மிலிட்டரிலாம் போயிட்டுருக்க, எனக்கு பொலிட்டிக்கலாக சில ஃபேம் தேவைப்படுச்சு, அந்த ஃபேம்லாம் ஒன்று வச்சு எடுத்துக்கிட்டேன், எதுக்கு நீ தேவையில்லாம மிலிட்டரிலாம் போயிட்டுருக்க, அங்கே போய் காடு மண்ணெலாம் அலைஞ்சிட்டு இருக்கணும், அதெல்லாம் தேவையில்லை, பேசாமல் ஒரு பொண்ணா வீட்டில் இருக்க வேண்டியது தானே, நீ போய்ட்டு ஜாலியாக வேலையை பாருன்னு சொல்கிறப்ப இதை பார்த்தாலும் கோந்து வருது. இங்கே பாருங்கள் மேடம், நான் திரும்ப அந்த மிலிட்டரி ட்ரைனிங் போகணும், அதுவும் நான் எந்த இடத்துல ட்ரைனிங் கூட்டு வந்தனோ அதெல்லாம் ஆரம்பிக்கணும், இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் இந்த ஃபோட்டோ அனுப்புறதுக்கான ப்ரூஃப் என்கிட்ட இருக்குது, அதை வச்சு உங்களுக்கு டிஃபேம் பண்ண முடியும். நான் இங்கேருந்து போயிட்டு வரணும் போகிறப்ப இதை பார்த்து லில்லிக்கு பயமாயிருச்சு. அவ்வளோ மக்கள் அங்கே இருப்பாங்க, அதை கூட கண்டுக்காம ஒரு நாய் மாதிரி மீன் பண்ணி போயிட்டு இருப்பாங்க. ஏ ஜோர்டன், உனக்கு என்ன, ஓ வேலை நாள் தானே, சரி நீ இங்கேருந்து போயிட்டு வா, நாளைக்கு காலம் உனக்கு வேலை இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம மீனை அனுப்பி வைப்பாங்க. பார்த்தா அடுத்த நாள் நம்ம திரும்ப அந்த மிலிட்டரி போயிருப்பா. அவளை தூக்கி 42 மணி நேரம் தான் இருக்கும். 2 நாள்லேயே அவள் திரும்ப வந்திருப்பாளா. இதை பார்த்து ஆண்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஹே ஜோர்டன் திரும்பட்டான்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க. முக்கியமாக அந்த மாஸ்டர், பரவாயில்லையே இந்த பொண்ணு நல்லா தைரியம் இருக்குது, முதல்ல நான் ஆண்களை எடுத்தப்ப அதேமாதிரி தைரியம் எடுத்து போகிறான்னா இப்போ பொலிட்டிக்கலாக எதுக்கு இங்கே வந்திருக்கால, இதை பார்த்தா ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம ஹீரோயின் எகைன் ட்ரைனிங் ஆரம்பிக்கிறா. பார்த்தா அடுத்த நாள் ஒரு இம்பார்ட்டன்ட் மிஷன் வருது. பார்த்தா அமெரிக்காவோட ப்ளூட்டோனியம் மெப்பனே ஒரு தீவிரவாத அமைப்பு மாட்டிடுச்சு. அவங்க ப்ளூட்டோனியம் மெப்பனை கைமாத்தோடு தான் இருக்காங்க. அமெரிக்கானும் கொஞ்ச நேரத்தில் இங்கே வந்துடும். பட் அவங்க வரதுக்குள்ளே பேக்கப்புக்கு சப்போர்ட்டிவ் ஒரு டீம் வேணும்ல. ஸோ அதுக்காக அந்த ட்ரெயின் எல்லாருமே அந்த இடத்துக்கு போகிறதா இருக்காங்க. ஸோ அந்த டீலிங் நடக்காத மாதிரி பார்த்துக்கிட்டு அந்த அனாதை இருக்குல்ல, அதையுமே காப்பாற்றி கொண்டு வரணும், இதான் அவங்க வேலை. இதுக்காக மொத்த டீமும் ஒரு டெசர்ட்டுக்கு போவோம். அந்த டீமுக்கு லீடராக மாஸ்டர் ஜான் ஜேம்ஸ் தான் இருப்பார். அவரோட தலைமையில் தான் இந்த ராணுவ மெதுவாக போயிட்டே இருக்கும். பார்த்தா அந்த இடத்துல அந்த தீவிரவாத அமைப்பு இருக்குல்ல, அவங்க அந்த அணுவத்தை கைமாத்தலான்னு இருப்பாங்க. கரெக்டாக அந்த இடத்துல ஹீரோயின் அந்த ராணுவத்து பக்கத்தில் போவா. பார்த்தா அங்கே வீர ஒருத்தன் நம்ம மீனை பார்த்துருவான். கன் எடுத்து நம்ம மீனை கொள்ளான்னு பார்க்குறப்ப இதை பார்க்குற ஜான் ஜேம்ஸ் ஒன்றும் தெரில, வேறு வழி இல்லாமல் அந்த தீவிரவாதே கொள்ள வேண்டியதாக இருக்கும். இதை பார்த்து தீவிரவாத அமைப்பு தான் வச்சிரும். டே அமெரிக்கானே இங்கே வந்துடுச்சு, மாதம் ஷூட் பண்ணுன்னு சொல்லிட்டு 2 பக்கம் சண்டை ஆரம்பிச்சிருது. பார்த்தா ராணுவ வீரர்களை பேக்கப்புக்கு வரதுக்கு முன்னாடியே இப்போ சண்டை ஆரம்பிச்சிருச்சு. வேறு வழி இல்லாமல் இவங்களும் அதில் எப்படி நார்மலாக சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. பார்த்தா 2 பக்கம் மாற்றி மாற்றி சண்டையாக போயிட்டுருக்கோம். அதில் ஜாக்கிக்கு பழம் அடிபட்டுரும். பார்த்தா கால் அடிபட்டு ஆள் உயிருக்கு போராடி இருப்பார். நம்ம இருந்த ஜாக்கை காப்பாற்றி அவரை வந்து கூட்டி போயிட்டுருப்பா. அதுபோல் ஜாக் தான் உங்கள் டீமுக்கு லீடரு. இப்போ உங்கள் டீமுக்கு லீடர் நேரம் இல்லாமல் இருக்குது. அதனால் நம்ம ஹீரோயின் இந்த டீம் லீட் பண்ணி கொடுக்க போகிறதா இருக்கா. அதுபோல் அந்த இடத்தோடைய மேப் எடுத்து பார்ப்பா. நம்ம ஹீரோனுக்கு தான் நில அமைப்புகளை பற்றி நல்லாவே தெரியுமே. ஸோ ஸ்கில் யூஸ் பண்ணி கைஸ் நம்ம போகிற ரொம்ப தப்பான வழி, இந்த வழியாக போனால் கரெக்டாக இருக்குன்னு சொல்லிட்டு அந்த வழியை கூட்டி போகிறா. பார்த்து அந்த ராணுவத்தை தாக்கி அவனோட ப்ளூட்டோன் மெப்பன் இருக்குல்ல அதை ஆட்டை போட்டுருவாங்க. கரெக்டாக அப்போதைக்கு பேக்கப்புக்கு அமெரிக்க ராணுவம் வந்துடும். மொத்த லிபியான் வீரர்களையும் போட்டு தள்ளி அந்த ப்ளூட்டோன் மெப்பன் இருக்குல்ல அதை கைப்பற்றிருப்பாங்க. பார்த்து ஜாக்கு காலை படம் பண்ணப்பட்டிருக்கும். ஸோ அவரையும் சேஃபாக காப்பாற்றி அங்கேருந்து கொண்டு போயிடுவாங்க. ஒரு வழியாக அந்த ட்ரெயினிங் முடிஞ்சிருச்சு. யார் யாரெல்லாம் இந்த மிஷனில் கலந்துக்கிட்டாங்களோ அவங்கள கௌரவிக்கிற விதமாக பேட்ச் தந்துருப்பாங்க. நம்ம ஈரில் இந்த பேட்ச் வாங்குவா. அதை பார்த்தா ரொம்ப பெருமையாக இருக்கும். தென் ஒரு ட்ரெஸ்ஸிங் ரூம் போகிறப்ப பார்த்து லாக்கில் ஒரு புக் இருக்குது. அந்த மாஸ்டர் இருக்கார்ல, அவர் அந்த புக் வச்சுட்டு போயிருப்பார். பார்த்து அந்த புக்கில் ஒரு பேஜ் நோட் ஆகியிருக்கும். அதில் அவர் பேஜ் வச்சுருப்பார். நம்ம மீன் பார்த்து சிரிச்சுட்டு அவர் அங்கேருந்து போவார். எவ்வளோ சேருன்னு அந்த புக் எடுத்து பார்ப்பா. பார்த்தா டிஹெச் லாரன்ஸ் எழுதுன ஒரு கவிதை தொகுப்பு இருக்கும். நான் அன்றைக்கி ஒரு மோசமான விஷயத்தை பார்த்தேன். ஒரு குருவி என் கண்முடி இறந்து போச்சு, அது உறைஞ்சி சாகிறத பார்த்து எனக்கு ரொம்ப அர்த்தமாக இருந்துச்சு. அதுக்கிட்ட நான் சாரி சொன்னேன், பட் நான் சாரி சொன்னது கேட்கவே இல்லை. இந்த மாதிரி ஒரு கவிதை தொகுப்பு அங்கே இருக்கும். இதை பார்த்து நம்ம ரொம்ப நெகிழ்ச்சியாக இருக்குது. இந்த சேம் இதே வார்த்தையை தான் அவர் படம் ஆரம்பிக்க சொல்லியிருப்பாரு. I never saw a wild thing sorry for itself. A bird will fall frozen dead from a bough without ever having felt sorry for itself. இங்கே இருக்கிற யாருக்கும் நான் கருணையை காட்ட மாட்டேன், ஆம்பளை பொம்பளும் பார்க்காம எல்லோரும் வச்சு செய்வேன். ட்ரெயினில் ரொம்ப கஷ்டமாக சொல்லியிருப்பார்ல, அதே தான் இங்கே ஒரு கவிதை தொகுப்பாக இருக்கா. இதை பார்த்து நம்ம ரொம்ப ஹாப்பியாக இருக்குது.
இதோட ஜிஐ ஜேனுங்கிற இந்த படம் முடியுது. ஸோ சீரியஸ்லி ஒரு ஆட்மெட்டிக்கான மூவி. படத்தோட ஸ்டார்டிங்கில் என்ன ரொம்ப இன்டென்ஸ் ஆரம்பித்தாலும் போக போக நல்லா முடிச்சிருப்பாங்க. அண்ட் நம்ம சேனலில் போடுற 8வது ரெட்லி கார்ட் மூவி, இதுக்கு முன்னாடி நம்ம 7 படங்கள் போட்டிருக்கோம். அதை பார்க்காதவங்க நீங்கள் அதையும் பாருங்கள். அண்ட் இந்த படத்தை வச்சு நடந்த ஒரு கான்ட்ரவர்சி, 2022 ஆஸ்காரில் கிறிஸ் ராக்னு ஒருத்தர் சின்ன ஒரு ஸ்டாண்ட் கவுண்ட் பண்ணியிருப்பாரு. அங்கே ஆட்களை வச்சு சும்மா ஃபன்னாக பேசிட்டு இருப்பாரு. அப்போ தான் வில் ஸ்மித்தோட ஒய்ஃபையும் இந்த ஜிஹெச்என் படத்தில் இருக்கிற ஹீன் கேட்டிருக்குல்ல, ரெண்டையும் கம்பேர் பண்ணி பேசியிருப்பாரு. ஏன்னா வில் ஸ்மித்தோட ஒய்ஃபுக்கு அலபிஷாங்கிற ஒரு நோய் இருக்கும். அந்த நோய் இருக்கிறவங்களுக்கு முடியெல்லாம் கூட்டி போய் மொட்டத்திலே தான் இருப்பாங்க. ஸோ அதை வச்சு அவங்களை கம்பேர் பண்ணி ஜிஹெச்என் 2 எப்போன்னு கேட்டிருப்பாங்க. இதை பார்த்தா வில் ஸ்மித் கோமா இருக்கும். ஆஸ்கர் மேடம் கூட பார்க்காம கடை சப்பனா வந்திருப்பாரு. இது அந்த சமயத்தில் ரொம்ப ஹாட் டாப்பிக்காக பேசப்படுச்சு. ஸோ உங்களுக்கு நிறைய பேர் கண்டிப்பாக அதை பார்த்துருப்பீங்க. ஸோ கண்டிப்பாக உங்க எல்லாருக்குமே இந்த படம் பிடிச்சுன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி வித்தியாசமான மூவிஸை பற்றி தெரிஞ்சுக்க மிஸ்டர் காலேஜ் எனக்கு வச்சுக்கோங்க. உங்களோட இடத்துல ஒரு ஆசமான வீடியோ மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பை கைஸ்.